இந்த ராகு கேது பயிற்சியினால நல்ல பலன்கள் அடையக்கூடிய முக்கியமான 2 ராசிகள்ல துலா ராசியும் ஒண்ணு. அப்பாடி 100% ராகு பிடியிலேருந்து நீங்கள் விலகிறீங்க. இது வரைக்கும் வந்து கடந்த 5 வருஷமா பல தொந்தரவுகள், பல ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம் நடந்துகிட்டே வந்து இந்த ராகு இதனால. ஸோ இது வரைக்கும் இந்த ராகு பிடியிலேருந்து நீங்கள் விலகிறீங்க, முழுமையாக விலகிறீங்க. அப்போது அது வந்து 2 விதமாகவும் நம்ம கணக்கிரகம் பண்ணணும். பூர்வீக சொத்துக்கள், நாம் வாங்கின விற்காத இடங்கள், விற்காத மனைகள், வீடுகள் இதெல்லாம் கூட இப்போ விற்க வேண்டிய வச்சிருவார். இந்த லாபஸ்தானம் என்னங்க லாபஸ்தானம் என்னத்தை அள்ளி கொடுத்துட போறார் அப்படின்னா இந்த 4 கிரகம் அதோட சேர்ந்தால் மட்டும்தான் அந்த சமயத்துல அவனுக்கு மூட்டை மூட்டையாக பொருள் சம்பாதிக்கக்கூடிய பலன் கிடைக்கும். திரிகோண ராசிகளில் ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம்னு சொல்லலாம். பல பேர்களுக்கு, அதுவும் வந்து ட்ரேடிங் சம்மந்தமான ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொற்காலம். ஏன்னா ராகு வந்து இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் பண்ணுற இன்டர்நெட் இருக்கிறனால தான் ட்ரேடிங்கே நடக்கிறது. கௌரவம் அப்படிங்கிறது ஏற்படும். இதில் நன்மையும் இருக்குது. அரசாங்க மரியாதை, அரசாங்க பாராட்டுகள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இல்லை, நம்ம ஊருக்குள்ளே பஞ்சாயத்தில் கூட நம்மளை கூட்டு கொடுக்கலாம். அவங்க ஊருக்குள்ளே கூட அந்த மரியாதை கிடைக்கலாம். சொத்துக்கள் பிரிப்பதிலே பிரச்சனை இருக்கு, அல்லது கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அத ரொம்ப நாளா ஒரு சட்ட போராட்டம் இருக்கு அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமண வாய்ப்புகளை தடையாக இருந்ததெல்லாம் நீங்கி திருமண வாய்ப்புகள் கூடும். குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கும் பார்த்தோம்னா 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், இங்கேருந்து எண்ணின்னு வந்தால் 9ஆம் இடம் வரும் இந்த இடம். இப்போ 9ல் ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அது ஒன்றே போகும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த ராகு கேது பயிற்சி, பொதுவாக ராகுவும் கேதுவும் ஒரு இடத்துல மாறி இன்னொரு இடத்துக்கு மாறினா ஒரு இடம் ப்ளஸ்ஸா இருக்கும், ஒரு இடம் மைனஸா இருக்கும், அல்லது இது ப்ளஸ்ஸா இருக்கும், ராகு மைனஸா இருக்கும். ஆனா துலா ராசிக்கு மட்டும்தான் 2மே பிளஸ். ஏன்னா ராகு கேது 11, ராகு 5, இது அமோக வெற்றின்னு சொல்லலாம். முதல்ல 11ல இருக்கக்கூடிய கேதுவை பத்தி பார்ப்போம். இந்த 11ஆம் பாவம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானம் என்னங்க லாபஸ்தானம் என்னத்தை அள்ளி கொடுத்துட போறார் அப்படின்னா பொதுவாகவே இந்த 11ஆம் பாவத்துடன் குரு அல்லது சனி அல்லது ராகு அல்லது கேது, இந்த முக்கியமாக இந்த 4 கிரகம் இருக்கு பாருங்க, இந்த 4 கிரகம் அதோட சேர்ந்தால் மட்டும்தான் அந்த சமயத்துல அவனுக்கு மூட்டை மூட்டையாக பொருள் சம்பாதிக்கக்கூடிய பலன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 11ல வரக்கூடிய கேது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளும் தருவாரு. அந்த பொருளாதார வளர்ச்சி உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரும்படியாகவும் மாற்றுவார். எதை செஞ்சு உங்களுக்கு லாபம் கிடைக்குதோ, எதை செய்தா உங்களுக்கு உத்தியோகம் உயர்வு கிடைக்குமோ, எதை செஞ்சா உங்களுக்கு 4 பேருக்கு நல்ல மதிப்பு கிடைக்குமோ, எதை செஞ்சா சமூகத்துல உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்குமோ அதை செய்ய போறீங்க துலா ராசிக்காரங்க, கேது 11ல இருக்கிறதுனால. அதே மாதிரி துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல இப்ப ராகு வராருங்க. ராகு 5ஆம் இடத்துல வர்றதுனால முதல் விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஏன்னா போக போகிய மணி மந்திர ஔஷத காரகர் ராகு பகவான். இந்த ராகு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு போகத்தை கொடுத்தாகணும். உங்களுக்கு மணி மந்திரம் ஔஷதம் இது எல்லாத்தையும் யார் கொடுத்தாகணும்? ராகு பகவான் தான் கொடுத்தாகணுங்க. அதாவது மணின்னா இந்த மணி இல்லைங்க, மணி கழுத்துல போடுற மணியானா அந்த மணியும் இல்லைங்க. மணி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. மணி அப்படிங்கிறது
ஒவ்வொரு விதமான சேர்க்கை அப்படின்னு பேரு. நம்ம கழுத்துல போடுற மணிக்கு ஏன் மணிமாலை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, ஒவ்வொன்றையும் அதை சேர்த்து போடுறதுனால தாங்க அதுக்கு மணி அப்படின்னு பேர். அப்போ இந்த இடத்துல மணி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல விதமான சேர்க்கைகள் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறதுனால நல்ல விதமான சேர்க்கைகள் உங்களுக்கு முதல்ல ஏற்படுங்க. சகவாசங்கள் சௌரியமா இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்க. இப்போ ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு அல்லது ஒரு பெண் குழந்தை இருக்கு, எனக்கு அடுத்த குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணும் அல்லது ஒரு பெண் குழந்தையா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாரிடமும் இருக்கு. அதே மாதிரி ஆசைப்படக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை உருவாகுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, ராகு பகவான் முதல்ல குருவினுடைய சாரத்தை வாங்குறாரு. குரு பகவான் உங்களுக்கு 3க்கு உடையவர். அப்புறம் முக்கியமா 6ஆம் பாவத்திற்கு உடையவர். 6ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் சம்பந்தப்படுது அப்படின்னா சொத்துக்கள் பிரிப்பதிலே பிரச்சனை இருக்கு, அல்லது கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, அல்லது எதிரிகளின் தொல்லைகள் இருக்கு, இது மாதிரி ஏதாவது இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அத ரொம்ப நாளா ஒரு சட்ட போராட்டம் இருக்கு அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா ராகு உங்களுக்கு சாதகமா இருக்கார். 6ஆம் ஆதிபதிய இடத்துல 5ல இருந்து அவர் ஆக்டிவேட் பண்றதுனால உங்க எதிரிகள் உங்களை கண்டு பயப்படும்படியான சூழ்நிலையை உருவாக்குறார். உங்களுக்கு யார் எதிர்வாதியாக இருந்து அந்த வழக்கை தொடுத்தாங்களோ அல்லது நீங்கள் யாருக்காக அந்த வழக்கை போட்டீங்களோ அவங்கள் உங்ககிட்ட சரணாகதி அடைவாங்க. உங்ககிட்ட இதை வாபஸ் வாங்கிடு, இல்ல நம்ம சமரசமா போயிடுவோம், இல்ல உங்ககிட்ட நான் ஏதாவது செய்து முடிச்சு இதை நம்ம பண்ணி போன்னு உங்ககிட்ட இணக்கமாக வரும்படி சூழ்நிலையை ராகு பகவான் உருவாக்குவாருங்க. அதனால ஒரு நன்மை உங்களுக்கு உண்டுங்க. எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சிகளை அவங்களுக்கு உருவாக்குறாரு. குடும்பத்திலே சந்தோஷம், வரக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து நிவர்த்தி, அது மட்டும் அல்லங்க குபேர சம்பத்துகள் கிடைக்கும். சிவாய நமஹ. உங்களுக்கு இதுவரைக்கும் 6வது வீட்டில் ராகு இருந்தார், அவர் 5வது வீட்டுக்கு வரப்போறார். உங்களுக்கு 12வது வீட்டில் கேது இருந்தார், அவர் 11வது வீட்டுக்கு போகிறார். அப்பாடி 100% ராகு பிடியிலேருந்து நீங்கள் விலகிறீங்க. இது வரைக்கும் கடந்த 5 வருஷமாக பல தொந்தரவுகள், பல ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம் நடந்துகிட்டே இந்த ராகு எதுனால. ஸோ இது வரைக்கும் இந்த ராகு பிடியிலேருந்து நீங்கள் விலகிறீங்க, முழுமையாக விலகிறீங்க. அது முதல் பாசிட்டிவ். சரி, இப்போ அவர் எந்த இடத்துக்கு போயிருக்கார்? 5வது வீட்டுக்கு போயிருக்கார் ராகு. 11வது வீட்டுக்கு போயிருக்கார் கேது. இப்போ ராகு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு, அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ராகு இருக்காரு, அவர் பூரட்டாதி நட்சத்திரம், குருவோட நட்சத்திரத்தில் வரார். குரு உங்கள் ராசிக்கு 3, 6க்கு அதிபதி. அந்த குருவோட நட்சத்திரத்தில் எவ்வளோ காலம் பயணிக்கிறார்? 5ஆம் மாதம் 18/5/2025 பயிற்சி. அது நவம்பர் மாதம் வரைக்கும் குருவோட நட்சத்திரம் இருக்கார். இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்களில் குழப்பங்களும் தடைகளும் எதிர்ப்புகளும் ஏற்படும் ராகுனால். இதுக்கு அடுத்த பீரியடில், அதாவது என்னென்னா 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் அவர் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எது? உங்களுக்கு 5வது வீட்டில் இருக்கார், உங்களுக்கு 9வது வீட்டில் இருக்கார், உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கார். இதுக்கு திரிகோணம்னு பேர். 3 இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு திரிகோணம்னு பேர். திரிகோண ராசிகளில் ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம்னு சொல்லலாம். பல பேர்களுக்கு, அதுவும் ட்ரேடிங் சம்மந்தமான ஆளுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொற்காலம். ஏன்னா ராகு இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் பண்ணுற இன்டர்நெட் இருக்கிறனால தான் ட்ரேடிங்கே நடக்கிறது. அதனால் இந்த இன்டர்நெட் இதுக்கெல்லாம் காரணம் ராகு தான். அதனால அவர் கரெக்டாக 5வது வீடு தான் ட்ரேடிங் பற்றி சொல்லும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ராகு 9வது வீடுன்றது வெற்றியை குறிக்கும். ஸோ இந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடியதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மிக மிக சிறந்த காலகட்டங்களாக இருக்கும். தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல காலகட்டங்களே, தொழிலுக்கும் இதே தான்.
5ஆம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறதுனால தொழில் ரீதியான புது புது ஐடியாஸ் உங்களுக்கு எது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரதுக்கும் அவர் தான் காரணம். 9ஆம் வீடு அது வந்து உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். பாக்யஸ்தானம், ஸோ அதுக்கும் அவர் தான் காரணம். இந்த காலகட்டங்களில் இது மாதிரி உங்களுக்கு நல்ல சூப்பரான காலகட்டமாக இருக்குது. துலா ராசியை சேர்ந்த பல பேர்களுக்கு குழந்தை வந்து ஒரு பாக்கியம் உருவாகும். இதுவரை ரொம்ப காலமாக குழந்தை உருவாகலன்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பீரியடில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். எப்போலேருந்து? நவம்பர் மாதம் 2025 ஜூலை மாதம் 2026 இதெல்லாம் நடக்கும். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் அவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 2, 7க்கு அதிபதி. அப்போ வந்து பல பேருக்கு திருமண வாய்ப்புகளில் தடையாக இருந்ததெல்லாம் நீங்கி திருமண வாய்ப்புகள் கூடும். குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் வந்து பல பேர் இடம், வீடு, மனைகள் அதெல்லாம் வாங்க முடியும். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன். அதனால் இடம், நிலம், வீடெல்லாம் வாங்க முடியும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள், வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ ராகுனால் இதெல்லாமே உங்களுக்கு தீர போகிறது, இதெல்லாம் நடக்க போகிறது. இதுக்கு அது மாதிரி கேது வந்து இதில் பயணிக்கிறார். முதல்ல வந்து அவர் உத்திர நட்சத்திரம், அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் 5ஆம் மாதத்துல 7ஆம் மாதம் வரைக்கும் பயணிக்கிறார். ஸோ உங்களுக்கு எல்லா காரியங்களும், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் வெற்றிகளும், பூர்வீக சொத்துக்களில் இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லை கேசஸ் நடந்ததுன்னா அது ஜெயிச்சு உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் 2026 வரைக்கும் அவர் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இந்த காலகட்டத்தில் பயணிக்கும் போது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களால் கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களால் உதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உதவிகள் கிடைக்கிறதுன்றது வேறு, கெட்ட பேருன்றது வேறு. அதனால் நீங்கள் பெண்களை வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணி அவங்கள வந்து கண்ணியமாக அவங்கள்ட்ட நடந்து அவங்கள்ட்ட உதவிகளை நீங்கள் பெற முடியும் இந்த காலகட்டங்களில். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் முயற்சி செலுத்துங்க. இதுக்கு அடுத்து அவர் பயணிக்கக்கூடியது வந்து கேதுவோட சொந்த நட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரம் எதெல்லாம் இருக்குது? உங்கள் ராசிக்கு 7ஆவது வீட்டில் கேதுவோட நட்சத்திரம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 11ஆவது வீட்டில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்குது. இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக லாபமான காலகட்டங்களாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி நிலவும். குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப லாபங்களாக இருக்கும். உங்களோட சகோதரர்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சிறிய தூர பிரயாணங்கள் வந்து வெற்றி கொடுக்கும். எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே சைன் பண்ணியிருந்தது எல்லாமே நடைமுறைக்கு வரும். ஏற்கனவே இது மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் புது இடம் வாங்கி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அதெல்லாத்தையும் சேர்க்க முடியும். உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தமான விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கும் அவங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய குடும்பத்துலேயும் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நீங்கள் உங்களுக்கு நல்ல சுமூகமான ஒரு முடிவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள கருத்துக்கள் மறைஞ்சு திரும்ப ஒன்று சேர்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். ஒரு சில பேர் பிரிஞ்சிருந்தீங்கன்னா திரும்ப வந்து அடுத்த கல்யாணம் பண்ணுறதுக்கான காலகட்டமாகவும் இது இருக்கும். இதெல்லாம் வந்து கேதுவால் உங்களுக்கு நடக்கக்கூடியது. இந்த காலகட்டங்கள் மருத்துவர்களுக்கு மிக மிக உயர்ந்த காலகட்டங்களாக இருக்கும். மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ராகு கேதுக்கள் வந்து பல வகைகளில் ஒரு சில சமயங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் பல வகைகளில் வந்து உங்களுக்கு நன்மையை தரும். ராகு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது நன்மையை தராது. பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். அப்போது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூர்வீக சொத்துக்கள், அந்த பூர்வீக சொத்துக்கள் நாமளாக வாங்கின இடம், மனை, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 விதமாக வச்சுக்கலாம். சில பேருக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கு தாமதம், பிரச்சனை அப்படிங்கிறதையும் கொடுப்பார். சில பேர் அதை விற்க முடியாமல் தடுமாறணும் இருப்பாங்க. அதாவது இந்த சொத்தை விற்று தான் நம்ம இது பண்ணணும், விற்கவே மாட்டேங்குது, ரொம்ப நாளாக இருக்குது இந்த இடத்துல, நம்ம இதை விற்றா நம்ம இன்னொரு இடத்துல இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், நம்ம இருக்கிற இடத்துல அந்த சொத்தை யூஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு பையனை அப்ராடு படிக்க வைக்கலாம், பல கனவுகளோடு எண்ணங்களோடு இருப்போம். அப்போது அது வந்து 2 விதமாகவும் நம்ம கணக்கிரகம் பண்ணணும். பூர்வீக சொத்துக்கள், நாம் வாங்கின விற்காத இடங்கள், விற்காத மனைகள், வீடுகள், இதெல்லாம் கூட இப்போ விற்க வேண்டிய வச்சிருவார். விற்க வேண்டிய அமைப்புங்கிறது வந்துடும், விற்றுரும். அது நன்மைக்காகவும் இருக்கலாம், அல்லது அது வந்து நம்ம கைவிட்டு போகிறதாகவும் இருக்கலாம். அவங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்திர விரோதம். சில பேருக்கு தாயார் தகப்பனாரோட பகை, நம்ம வாரிசுகளோட பகை, நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்க, குடும்ப பிரிவு, திருமணம் பண்ணி வைப்பீங்க, நான் தனி கொடுத்துறம் போகிறேன், சரி போயிட்டு வா, விட்டுட்டா வேலை முடிஞ்சது, போய் பட்டு அப்புறம் திரும்பி வருவாங்க. அந்த மாதிரி புத்திர விரோதம், அந்த மாதிரினா பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நேரம். அதாவது உத்தியோக நிமித்தமாக வெளியூர் போய் தனியாக இருக்கிறது ஒன்று, திருமணமாகி போகிறதும் ஒன்று. 3வது சப்ஜெக்டு இந்த சொத்து பத்துக்கள் விவரமாக
தகப்பனாருக்கும் மகனுக்கும் பிரச்சனைகள், சொத்தை பிரித்து கொடுக்க அப்போ நான் கொடுக்க முடியாது, நீ வெளியில் போன அப்புறம் தான் கொடுப்பேன், இப்போதைக்கு முடியாது. இந்த மாதிரி தேவையில்லாத தகராறுகள் மூலமாகவும் குடும்ப விரோதம், பிரிவு அப்படிங்கிற சொன்ன பேச்சு கேட்கல, கொஞ்ச நாள் நீ தனியார் அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் பிரபுக்கள் மூலமாக கௌரவம் அப்படிங்கிறது ஏற்படும். இதில் நன்மையும் இருக்குது. அரசாங்க மரியாதை, அரசாங்கத்தால் பாராட்டு. ஒன்றும் வேண்டாம், ஒரு ட்ரெயின் வருது, எவனோ ஒருத்த கல்லை வச்சுருக்கான், ஒரு சின்ன பையன் சிவப்பொடியை காட்டி நிறுத்திடுறான், அந்த ட்ரெயின் நின்றுது. அப்போ அவனுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவனுக்கு விருது கொடுக்குது, பாராட்டு விழா நடக்குது. அந்த மாதிரி அரசாங்க விருதுகள், அரசாங்க பாராட்டுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இல்லை, நம்ம ஊருக்குள்ளே பஞ்சாயத்தில் கூட நம்மளை கூட்டு கொடுக்கலாம், அவங்க ஊருக்குள்ளே கூட அந்த மரியாதை கிடைக்கலாம். அந்த மாதிரி அரசாங்கத்தால் விருது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பந்து பிரீதி, உறவினர்கள் மேலே ரொம்ப பிரீதி உண்டாகுமா இந்த காலகட்டத்தில். தாயாருக்கும் தகப்பனாருக்கும் இந்த ஒரு தான் பிரச்சனை வரும், அப்பா அம்மா கூட தான் பிரச்சனை, உறவினர்களோட ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பீங்க. இந்த குருவனுடைய பார்வை இங்கே இருக்கார் குரு பகவான். இப்போ உங்கள் ராசிக்கும் பார்த்தோம்னா 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், இங்கேருந்து எண்ணின்னு வந்தால் 9ஆம் இடம் வரும் இந்த இடம். இப்போ 9ல் ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அது ஒன்றே போகும் ஸ்தான பலன். அது போக 9ஆம் பார்வையாக இங்கேயும் பார்க்குறார். 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். உங்களுக்கு குரு இருக்கிற இடமும் 9ஆம் இடம். அப்போ வந்து ராகுவை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், டோன்ட் கேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு கேது 11ஆம் இடத்துக்கு வரார். இங்கே இருக்க இது உங்கள் ராசி, கேது வரக்கூடிய இடம் இது 11ஆம், இது 12, இது 11. 11க்கு வரும் பொழுது மிகச் சிறப்பானது ஒரு நன்மை, லாபத்தை கொடுக்கிறார். நினைத்த காரியம் நடைபெறும், கைகூடும், தொட்டது துவங்கும், பொன்னாகும், நோய் விகழும், நோய் விலகும், மருத்துவ செலவு குறையும், ஆரோக்கியம் சீராகும், செய் தொழிலில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். எந்த தொழில் பண்ணாலும் அதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் வங்கி, நிதி நிறுவனங்கள், இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், உலோகத் தொழில், இரும்பு, ஈயம், பித்தளை, தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு யோகம். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது. அந்நிய தேசம், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக மிக யோகமான ஒரு காலம். கேது மிக மிக நன்மையை தருகிறார்.